மக்களே டைம் கரெக்டாக 4 மணி. இனி கம்பமெட்டு ரைட்டில் பிரிஞ்சா ஹில்ஸு. வணக்கம் மக்களே, நம்பியூர்லேருந்து கேரளா நெடுங்கண்ட கிளம்பிட்டோம். நைட் ரைடு வாங்க பார்க்கலாம். மக்களே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11. பல்லடம் ரீச் பண்ணி அடுத்தது மக்களே ஒரு வழியாக பல்லடத்துலேருந்து ரீச் பண்ணி குண்டடம் வந்துட்டோம். மக்களே ஒரு வழியாக குண்டடத்துலேருந்து தாராபுரம் பக்கமாக ரீச் ஆகிட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தாங்க தாராபுரம். மக்களே நான் ரெகுலராக டீ சாப்பிட்ற கடை காமதேனு பேக்கரி வந்தாச்சு. இங்கே டீ தரமாக இருக்குது மக்களே. ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். மகளே டீ சாப்பிடலாம் வாங்க. டைம் கரெக்டாக 12 மணி. நம்ம டீ சாப்பிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது மக்களே. ஒரு வழியாக டீ சாப்பிட்டாச்சு, இனி கிளம்பிடலாம். மக்களே ஒரு வழியாக தாராபுரம் ரீச் பண்ணிட்டோம். அடுத்தது ஒட்டஞ்சத்திரம். இன்னொரு 44 கிலோமீட்டர் இருக்குது மக்களே. தாராபுரத்துலேருந்து ரீச் பண்ணி நம்ம இப்போ கள்ளிமந்தை வந்துட்டோம். அடுத்து இன்னொரு 5 கிலோமீட்டரு ஒட்டஞ்சத்திரம். மக்களே டைம் கரெக்டாக 1 மணி. ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணிட்டோம். இனி அடுத்தது செம்பட்டி. மக்களே ஒட்டஞ்சத்திரம் ரீச் பண்ணி இப்போ நம்ம செம்பட்டி புது பைபாஸில் போயிட்டுருக்கோம். மக்களே ஒரு வழியாக செம்பட்டி ரீச் பண்ணிட்டோம் புது பைபாஸு. இனி அடுத்து தேனி ரோடு. மக்களே செம்பட்டியிலேருந்து தேனி ரோட்டில் போயிட்டுருக்கோம். டைம் கரெக்டாக 2 மணி. ஒரு வழியாக வத்தலக்குண்டு ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:15. இனி அடுத்தது பெரியகுளம். மக்களே நிலா பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. கண்ணுக்கு குழு குழு குழுன்னு இருக்கு. அப்படியே வத்தலக்குண்டு ரீச் பண்ணி அப்படியே பெரியகுளம் போயிட்டு இருக்கோம். அடுத்தது பெரியகுளம், அடுத்தது தேனி, கம்பமெட்டு. டைம் எப்படி ஒரு 4 மணிக்குள்ளே ரீச் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். 2:15 ஆச்சு டைமு. போயிட்டு அப்படியே மேலே ஹில்ஸ் ஏறுறதுக்கு இந்த டைமில் ஏறினா கொஞ்சம் தனியாக தான் ஏறணும். அதனால் காலையில் நேரத்தில் ஏறிக்கலாம். அங்கே போய் ரெஸ்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு பிடிச்சா காலையில் ஒரு 8-9 மணிக்குள்ளே கடைக்கு ரீச் ஆகிடலாம். லோடு இறக்கிட்டு ரிட்டர்ன் நம்பியூர். ரோடே பாருங்கள் அனாதையாக இருக்குது. ஜாலியாக வண்டி ஓட்டலாம் நைட்டில். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நைட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு. தூக்கம் மட்டும் வரலைன்னா நல்லா தூங்கி எழுந்திரிச்சு வந்துருந்தோம்னா ஜம்முன்னு ஓட்டலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது நைட்டு டிரைவிங். எனக்கு நைட்டில் தான் ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஒரு டீயை போடலாமா, லைட்டாக தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது. ஒரு டீ சாப்பிட்றலாம். இங்கே ஒரு பேக்கரி ரெகுலர் பேக்கரி தான். எதுக்கு ஒரு டீயை போட்டு அப்புறம் போய்க்கலாம் எல்லாம். நவீன் பேக்கரி. நம்ம நண்பர்கள் பாருங்க ஜாலியாக தூங்குறாங்க. காலையில் நேரத்தில் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. ஆமாம் சரி ஒரு டீயை சாப்பிட்டு வருவோம். மக்களே டைம் கரெக்டாக 2:15. டீ சாப்பிட்லாம் வாங்க. ஒரு பன்னு ஒரு டீ வாங்க மக்களே சாப்பிடலாம். வாங்க மக்களே டீ சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு மக்களே. வத்தலக்குண்டிலிருந்து தேனிக்கு பக்கமாக போயிட்டோம். இன்னும் தேனி ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா டீ சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகியாச்சு. அப்படியே போயிட்டுருக்கேன். தூக்கமெல்லாம் ஓடி போச்சு. ஜாலியாக அப்படியே வண்டி ட்ராவலிங் போயிட்டுருக்கு. செம்ம என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு. ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கேன் மக்களே. தேனிக்கு இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குது. கோட்டை 198, கம்பம் 63 கிலோமீட்டர். பெரியகுளம் பிரிவு 4 கிலோமீட்டர் ரைட்டில் போனால். தேனி இன்னொரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. தேனி ரீச் பண்ணி கம்பத்துலேருந்து கம்பமெட்டு நெடுங்கண்டம். மக்களே டைம் கரெக்டாக 3 மணி. தேனி ரீச் பண்ணியாச்சு. தேனி லெஃப்ட் கட் பண்ண 6 கிலோமீட்டர். கம்பம் இன்னொரு 45 கிலோமீட்டர் இருக்குது ஸ்ட்ரெயிட்டு கம்பம். மக்களே தேனி ரீச் பண்ணி நாம் இப்போ சின்னமனன் ஒரு பக்கமாக இருக்கிற டோல்கேட் வந்தாச்சு. மக்களே டைம் கரெக்டாக 3:30. தேனியிலேருந்து ரீச் பண்ணி நம்ம சின்னமனூர் வந்துட்டோம். சின்னமனூர் உள்ள லெஃப்ட் கட் பண்ணால் 2 கிலோமீட்டரு. நீ கம்பம் பக்கம்தான். இன்னொரு 5 கிலோமீட்டர் வரும். கம்பம் போய் கம்பமெட்டு வழியாக போயிடலாம். மக்களே டைம் கரெக்டாக 3:50. நாம் கம்பம் ரீச் பண்ணியாச்சு. கம்பம் லெஃப்ட் கட் பண்ணால் 4 கிலோமீட்டர். மக்களே டைம் கரெக்டாக 4 மணி.
இனி கம்மமேட்டு ரைட்டில் பிரிஞ்சா ஹில்ஸு. நல்ல தூக்கம் வேறு வருது. ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தே போகலாம். ஏன்னா காலையில் அங்கே ஒரு 9 மணிக்கு தான் கடை திறப்பாங்க. நாம் இங்கே ரெஸ்ட் எடுத்து போய்க்கலாம். கம்மமேட்டு இன்னொரு 13 கிலோமீட்டர், அந்த சைடு ஒரு 20 கிலோமீட்ரு, இன்னும் 33 கிலோமீட்டர் போனால் நம்ம இறக்க வேண்டிய பாயிண்ட்டு. அதனால் இங்கே எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க, நம்மளும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இதில் ரைட்டில் கட் பண்ணால் கம்மமேட்டு. நம்ம கொஞ்சம் ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். டைம் கரெக்டாக 4 மணி. இன்னைக்கு 27ஆம் தேதி 2026. சரி, ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் போவோம். ஓகே மக்களே, குட் நைட். நானும் தூங்க போகிறேன். மக்களே, டைம் கரெக்டாக 6:21. ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கியாச்சு. இனி அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பலாம். டயர்டு, 2 மணி நேரம் தூக்கத்தில் நல்லா இருக்குது. இப்போது இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கினா கேரளா. வாங்க மக்களே போவோம். மக்களே, இந்த மலைகள்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஏறி அந்த சைடு இறங்கணும்னா கேரளா நெடுங்கண்ட பக்கம். அப்படியே நம்ம இப்போ ஹில்ஸு பக்கமாக நெருங்கிட்டோம். நீ ஹில்ஸ் ஏற போகிறோம். இந்த டைமுக்கு பாருங்கள் நல்லா இருக்குது கிளைமேட்டு. மக்களே, காலையிலேயே டீ சாப்பிட்றோம். நாங்கள் டீ சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. டைம் கரெக்டாக 6:45. மக்களே, டைம் கரெக்டாக 6:45. இனி கிளம்பலாம். கம்மமேட்டு 8 கிலோமீட்டர், சபரிமலை 143, இடுக்கி 66. இந்த மலை ஏறி அந்த சைடு இறங்கினா கேரளா. இன்னொரு 1 மணி நேரத்தில் அந்த சைடு போயிடலாம். வாங்க போவோம். மக்களே, மலையேற்ற பயணம் ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் லாஸ்ட்டு ஹோட்டல், டீ கடை. இதுக்கு மேலே கேரளாக்குள்ளதே கடை. அது வரைக்கும் ஃபுல் ஃபாரஸ்ட்டு தான், ஒரே கடை இருக்காது மக்களே. இப்போ தான் ஃபஸ்ட்டு பெண்டு ஏறுறோம். இதுதான் லாஸ்ட்டு. நீ எந்த ஒரு வீடு எதுவுமே இருக்காது. நம்ம இப்போ ஹில்ஸ் ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், பூரா மூங்கில் காடாகவே இருக்குது 2 சைடு. சூப்பராக இருக்குது, பார்க்கவே வேறு லெவலு. ஆனால் என்னங்க, கொஞ்சம் மழை இல்லாதனால கொஞ்சம் வறட்சியாக இருக்குது. மக்களே, இங்கே போகிற வழியில் பாருங்கள் ஒரு கோயில், விநாயகர் கோயில். இன்னொரு என்னமோ சாமி இருக்குது, என்னன்னு தெரியல. அப்படியே நம்ம இப்போ பாதி வழி ஏறியாச்சு. ஒரு வழியை கம்மமேட்டு ஏறிட்டோம். இதுதாங்க இந்த ஹில்ஸ்லேயே இருக்கிற பயங்கரமான ஒரு பெண்டு. ஆப்போசிட் வண்டி வந்தால் விலக முடியாது, ஹார்ன் அடிச்சுட்டு தான் போகணும், இல்லைன்னா வந்துடுவாங்க. ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இந்த இடம். பாருங்க, வேலை நடந்துட்டுருக்கு. நல்ல ஒரு பெண்டு இது. மக்களே, ஒரு வழியாக கம்மமேட்டு வந்துட்டோம். நீ அடுத்தது கேரளா பார்டர் செக் போஸ்ட்டு போய் ஒரு என்ட்ரி போட்டு வண்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் மக்களே, வந்தாச்சு செக் போஸ்ட்டு. இதுதாங்க நம்ம தமிழ்நாட்டு பார்டர் முடியுது. அந்த சைடு கேரளா. ஒரு என்ட்ரி போட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒரு வழியாக கேரளாக்குள்ளே நம்ம ரீச் பண்ணுறோம். செக் போஸ்ட்டு உள்ளே கிளம்பியாச்சு, போகிறோம். ரைட் எடுத்து நெடுங்கண்டம். மக்களே, நம்ம கேரளாக்குள்ளே ரீச் ஆகி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பார்க்கவே வேறு லெவல், பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பசுமையாக இருக்குது பாருங்கள் மக்களே. இந்த மலைகளெல்லாம் பாருங்கள். டைம் கரெக்டாக 8 மணி. இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம லோடு இறக்குற பாயிண்ட் போயிடலாம். அப்படியே பசுமையாக ஜில்லுன்னு இருக்குது. வெயில் அடித்தாலும் சோதிக்காதுங்க, கூலிங்காக இருக்குது. பாருங்கள் மக்களே, இங்கே ஒரு வீடு பாரு மக்களே, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது, வேறு லெவல். இங்கே பாருங்க, பூரா செம்பருத்தி செடியாகவே இருக்குது ரோட்டு ஓரத்தில். இங்கே பாருங்க, பூரா செம்பருத்தி செடியாகவே இருக்குது ரோட்டு ஓரத்தில் இருபுறம். பார்க்கவே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இந்த மலைகள்லாம் பாருங்க மக்களே, வேற லெவல், சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம உள்ள போயிட்டு இருக்கிறோம். நெடுங்கண்டம்
லோடு இருக்கிற பாயிண்ட்டு இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. இருக்கிற வீடுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. ரைட் கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது மலைகள் எல்லாம். வேற லெவல் சூப்பராக இருக்குது பாருங்க. லோடு இருக்கிற பாயிண்ட் பக்கமாக வந்துட்டோம். இன்னொரு 10 கிலோமீட்டர் தான். ஒரு வழியாக லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். இன்னொரு 1/2 கிலோமீட்டர் தான். பாருங்க இங்கே மலைகள் எல்லாம் பாருங்க பயங்கரமாக இருக்குது. வேற லெவல். போடா தம்பி போ. இங்கே இந்த ஜீப்பு தான் அதிகம். லோடு இருக்கிற கடைக்கு வந்துட்டோம். இதுதான் கடை, இதுதான் பாயிண்ட்டு. இங்கே இறக்கிட்டு நீ கிளம்ப வேண்டியதுதான். 9 மணிக்கு மேலே தான் வருவாங்க. டைம் 8:30 சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். மக்களே லோடு இருக்கிற பாயிண்ட் வந்துட்டோம். நீ ஒரு மணி நேரத்தில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. அப்புறம் அப்படியே கிளம்பிக்கலாம். இங்கே பாருங்க செம்பருத்தி செடி தான் இங்கே பூரா வேலியாக வச்சுருக்காங்க. பாருங்கள் இந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மக்களே லோடு இருக்குன்னா ஆளுக்கு வரல, அதனால் ஹோட்டலில் வந்து சாப்பிடலான்னு வந்திருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இன்றைக்கி புரோட்டா கடலைக்கறி. வாங்க சாப்பிடலாம். இந்த புரோட்டா சூப்பராக இருக்கு. கடலைக்கறி புரோட்டா 10 ரூபா, கடலை குழம்பு 60 ரூபா. சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்க மூலிகை தண்ணி. இது குடித்தா நல்லது உடம்புக்கு. கேட்டால் ஒரு ஆம்லேட். புரோட்டா வேற லெவல் சூப்பராக இருக்குது. வாங்க மக்களே சாப்பிடலாம். மக்களே கேரளாவில் இப்போ நம்ம லோடு இறக்கியாச்சு. இனி கிளம்ப வேண்டியதான் சத்தியமங்கலம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற மக்களே. பாய்.